இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தனியாவிற்கு செல்லுகின்றார். அங்கே அவருக்கு விருந்து ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அந்த விருந்திலே மரியா என்ன செய்கின்றார்? விலை உயர்ந்த லாமிச்சை என்கின்ற ஒரு வாசன திரவியத்தை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுனுடைய காலடிகளை கழுவுகின்றார். அந்த இடம் முழுவதும் நறுமணத்தால் மூழ்கின்றது. இதை பார்த்து யூதாஸ் காரியத் என்ன சொல்லுகின்றார்? எதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த இந்த நறுமண தைலத்தை வீணாக்க வேண்டும்? இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லுகின்றார். அதனுடைய மதிப்பையும் அங்கே சொல்லுகின்றார்கள். ஏறக்குறைய 300 தெனாரியம் என்று. 300 தெனாரியம் என்றால் ஒரு ஆளினுடைய 300 நாட்களுக்கான கூலி. ஒரு மனிதன் 300 நாட்கள் வேலை செய்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 300 தெனாரியத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று அவன் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு அடுத்து வருகின்ற வரிகள், அவன் அதை நல்ல விஷயத்துக்காக சொல்லவில்லை, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால், பணப்பை அவனத்தில் இருந்ததால், அந்த பணப்பையிலே போடுகின்ற பணங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. எனவேதான் அவன் ஒரு தீய நோக்கத்தோடு தான் இதை சொன்னான் என்று அங்கே யோவான் நற்செய்தியாளர் எடுத்து சொல்லுகின்றார். பொருட்கள் மீது அவனுக்கு இருந்த ஆசையையும் அங்கே காட்டுகின்றார். அந்த பொருட்களின் மீது கொண்ட ஆசையினால் அவன் செய்த தவறையும் அவன் திருடனாக வாழ்ந்ததையும் எடுத்து கூறுகின்றார். இந்த நற்செய்தியிலே 2 மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். மரியா, யூதாஸ் காரியத். மரியா ஆண்டவரை அன்பு செய்கின்றார். அவர் கடவுளை, இறைமகனை அன்பு செய்ததால் அவருக்கு பொருட்களில் உள்ள மதிப்பை அவர் கண்டுகொள்ளவில்லை. கடவுளுக்கு எது உரியதோ, கடவுளுக்கு நான் எப்பொழுதுமே சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையில் கடவுளை முழுவதுமாக அன்பு செய்கின்ற ஒரு பெண்மணியானவராக இங்கே காட்டப்படுகின்றார். எனவேதான் அவர் அந்த 300 தெனாரியம் கொண்ட அந்த நறுமண தைலத்தை ஆண்டவர் இயேசுனுடைய பாதங்களை கழுவுகிறார். அதை வைத்து அவருக்கு கடவுள் தான் தெரிந்தாரே தவிர பொருட்கள் தெரியவில்லை. பொருட்கள் மீது அவருக்கு இருக்கின்ற ஆசை எதுவும் கடவுளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது பெரியதாக இல்லை. கடவுள் தான் முதலில், அதற்கு அடுத்துதான் மற்றவைகள் என்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கின்றார் மரியா. ஆனால் யூதாஸ் காரியத்து அதற்கு எதிர்மாறாக இருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் பொருட்கள் தான் மிக மிக அவசியமானது. பொருட்களுக்கு தான் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லுகின்றார், எந்த ஒரு பணியாளரும் எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. அவர் ஒரு தலைவரை வெறுத்து மற்றொரு தலைவரை சார்ந்து இருப்பார். எனவே எவரும் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார். யார் ஒருவர் அதிக நாட்டம் கொண்டிருக்கின்றாரோ செல்வத்தின் மீது, பொருட்களின் மீது, இவ்வுலகத்தில் உள்ள இச்சைகளின் மீது அதிக நாட்டம் கொண்டுள்ள எவராலேயும் கடவுளுக்கு பணிவிடை செய்ய முடியாது. கடவுளை முழுவதுமாக அன்பு செய்கின்றவர்கள், கடவுளை முழுவதுமாக அன்பு செய்து தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஒருபொழுதும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களின் மீது கவனம் செலுத்த மாட்டார்கள். புனித பவுலடியார் இன்னும் ஆழமான கருத்தை சொல்லுகின்றார். தீமோத்தேயுக்கு எழுதிய 1 திருமுகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அதிலே சொல்லுகின்றார், பொருளாசை உடையவர்கள் சோதனையாகிய கண்ணியில் அவர்கள் தாங்களாகவே சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்விற்கு தாங்களாகவே நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் வரவைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். அதற்கடுத்து 10வது வசனத்திலே சொல்லுகின்றார், பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக அமைகின்றது. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக அமைகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கின்ற ஆசை, பொருட்கள் மீது வைத்திருக்கின்ற ஆசையானது எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக அமைகின்றது. பொருளாசை விட்டு விலகி வாழுகின்ற பொழுதுதான் நம்மால் இறைவனை சார்ந்து வாழ முடியும். இறைவன் மீது நாம் முழுமையான அன்பு செலுத்துகின்ற பொழுதுதான் நம்மால் இந்த பொருட்களின் மீது இருக்கின்ற ஆசையை விட முடியும். புனித பவுலடியார் சொல்வது போன்று எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக அமைவது இந்த பொருள் ஆசை. ஒரு மனிதன் நேர்மையான விதத்திலே பொருட்களை சம்பாதிக்கிறான், தன்னுடைய வாழ்விற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவன் அதை சம்பாதிக்கிறான் என்றால் அவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனால் பொருட்கள் மீது வைக்கின்ற அதிகப்படியான ஆசை,
கடவுளை தாண்டியும் பொருட்கள் மீது வைக்கின்ற ஆசை நம்மை பாவத்திலே மூழ்கடிக்கும். அது நமது வாழ்வை அழித்துவிடும். எனவே எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒரே நேரத்திலே பொருளையும் உலகை சார்ந்தவற்றையும் கடவுளையும் அன்பு செய்ய முடியாது. நம்முடைய வாழ்விலை எப்பொழுதும் நாம் மரியாவை போன்று கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு முதன்மையான இடத்தை நாம் கொடுத்துவிட்டு பிறகு நாம் செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது நல்ல காரியமாக இருக்கும். புனித அகஸ்தினார் சொல்லுவது போன்று, முதலிலே நீங்கள் கடவுளை அன்பு செய்யுங்கள், பிறகு உங்கள் வாழ்விலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அது ஒவ்வொருபோதுமே தவறாக இருக்காது என்று சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனுக்கு முதலிடத்திலே கொடுப்போம். இறைவனை முதலிடத்தில் வைக்கின்ற பொழுது பொருட்கள் எல்லாமே அடுத்தபடியான நிலைக்கு வந்துவிடும். நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமீன்.